ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்துக்கும் வணக்கம். நீங்கள் பார்த்துட்டு இருக்க மதுரைமான சேனல் 2024 முதல் பெரிய வீடியோனா நம்ம சேனலில் இந்த வீடியோ தான். ஸோ இன்றைக்கி நம்ம யாரை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா கேப்டன் விஜயகாந்த் சாரை பற்றி தான் பார்க்க போகிறோம். விஜயகாந்த் சாரை பற்றி உங்களுக்கு எல்லாத்துக்கும் தெரியும். சினிமா வாழ்க்கையிலையும் சரி, அரசியல் வாழ்க்கையிலையும் சரி, ஒரு உண்மையான ஒரு பர்சன்னா அது கேப்டன் விஜயகாந்த் சார் தான். ஸோ அப்படிப்பட்ட ஒரு பர்சன் கூட இருந்த ஒருத்தவங்க, அரசியல் வாழ்க்கையிலையும் சரி, சினிமா வாழ்க்கையிலையும் சரி, அவர் கூட ட்ராவல் பண்ண ஒருத்தட்ட தான் நம்ம வந்துட்டு இப்போ பேச போகிறோம். அவர் வந்துட்டு வேறு யாரும் இல்லை, என்னோட பெரியப்பா தான். யாரும் ஸ்கிப் பண்ணிடாதீங்க. வந்துட்டு முழுக்க முழுக்க கேப்டன் விஜயகாந்த் சார் கூட ட்ராவல் பண்ண எல்லாத்தையும் பற்றி, அவருடைய எல்லா குணத்தையும் பற்றி, அவர் என்னென்ன பண்ணியிருக்காரு எல்லாத்தையும் பற்றி தான் ஸோ இந்த வீடியோவில் நம்ம பெருசாக பார்க்க போகிறோம். எல்லாத்துக்கும் வணக்கம். நான் தான் விஜயகணேசன் பேசுகிறேன். தலைவர் இறந்த செய்தி கேட்டேன், மாலை போட்டிருந்தேன், அதனால் வர முடியல, மன வருத்தம் அடைகிறேன். தலைவரோட 15 படத்துலேருந்து 150 படம் வர பயணம் செஞ்சேன். பாண்டி பஜார் ரூமில் இப்ராஹிம் ராவுத்தரனே, ரகமத்துல்லா, நான், தலைவர் 4 பேருக்கு அந்த ரூமில் படுத்திருப்பான். அவருக்கு வேணுங்கிறதெல்லாம் சேவிங் செட் எடுத்து வைக்கிறது, காஃபி வாங்கி கொடுக்குறது, சாப்பாடு கொடுக்குறது, ட்ரெஸ் எடுத்து வைக்கிறது எல்லாமே நான் தான். அப்புறம் அப்படியே கொஞ்சம் கொஞ்சம் பிக்கப் பண்ணி படங்கள் கூட கூட அவர்கிட்ட உதவியாளராக இருந்து, அசிஸ்டண்டாக இருந்து, சென்னை மாவட்ட அவைத்தலைவராக இருந்து, சென்னை மாவட்ட செயலாளர் இருந்து, மாவட்ட தலைவராக வர வேலை செஞ்சு மெட்ராஸில் 2000 மன்றத்தை உருவாக்கினேன். கட்சியில் உள்ள பார்த்தசாரதினே, இளங்கோவனே, சந்திரகுமார்னு எல்லாத்துக்குமே தெரியும். தமிழ்நாட்டில் உள்ள மாநில நிர்வாகிகள் 29 எம்எல்ஏவுக்கு என்னை தெரியாத ஆள் இல்லை. சாரத்தையும் தலைவரை விட்டுவிட்டு கொஞ்ச நாள் வெளிநாடு போயிட்டு வந்து இப்போ ஊருக்கு வந்துட்டு என் கல்யாணம் அவர்தான் நடத்தி வச்சார். என் கிராமத்திலேயே வந்து தாலி எடுத்து கொடுத்தது அவர்தான். மன வேதனையோட பேசிக்கிட்டு இருக்கேன். என்னை தெரியாத ஆள் இல்லை. யாக்கத்தலிக்கான அண்ணன் டைரக்டரு சுப்புராஜ் எல்லாரும் ஒவ்வொரு படம் ரிலீஸ் ஆகும்போது ரோயிங் லாட்ஜிலேருந்து கொடியை கட்டி தேட்டராக போய் கட்டுவான். ஆர்கே செல்வமணினே, ஆபாவனே சாரு, இவங்க எல்லாரும் வருவாங்க. கலைப்புலி தானு சாரு, எல்லாத்துக்கும் தெரியும் விஜயகணேசன் யாருன்னா. உருவாக்கிட்டு அப்புறம் சில சூழ்நிலையில் ஊருக்கு வந்துட்டேன். தலைவர் இறந்தோன்னா கேட்டவுடனே மன வேதனை. இன்னும் போய் அண்ணியை போய் பார்க்கல. கூடிய சீக்கிரம் போய் தலைவர் சமாதியில் போய் ஆசீர்வாதம் பண்ணிட்டு வரேன். என் பேர் கணேசங்கிற பேரை விஜயகணேசனாக மாற்றிக்கிட்டேன் தலைவர் சொல்லி. என் பையனுக்கு அவர் தான் காரைக்குடி ஷூட்டிங் வரும்போது, விருதுகிரி ஷூட்டிங்க்கு வரும்போது விஜய் பாண்டியன் பேர் வச்சார். 2வது பையனுக்கு விஜய் நாகராசன் பேர் வச்சார். 3வது பேருக்கு விஜய் பார்த்திவன் பேர் வச்சார். தெய்வகனி, எஸ்வி சேராமே, வட சென்னையில் சண்முகம், பரசுராமே, இந்த பழைய குரூப்பு எல்லாமே நாங்கள்லாம் வந்து அன்னைக்கு உயிரை கொடுத்து தலைவருக்காண்டி வேலை பார்த்த ஆளுங்க. கட்சியிலையும் மன்ற அன்னைக்கு கொடி கட்டிக்கிட்டு மன்றத்தில் வந்து சும்மா பேப்பர் கொடிதே அன்னைக்கு கட்டுறது. ரஜினி சாரும் கமல் சாரும் பீச்சில் இருந்தாங்க. அண்ணன் 15 படம் 20 படம் நினச்சிக்கிட்டு வரும்போது இந்த படங்கள் பார்க்கில் இருந்து நம்ம கண்ணம்மாப்பேட்டை ஆளுங்க, மற்ற ஆளுங்க, நம்ம தம்பி எல்லாத்தையும் கூட்டிகிட்டு போய் பஸ்ஸில் வந்து போஸ்ட் ஓட்டுவோம். தலைவர் படம் ரிலீஸ் ஆயிடுச்சுன்னா பஸ்ஸில் அங்கேருந்து பேரிஸ் போகும், அது வரை போஸ்ட் ஓட்டிக்கிட்டு வேலை பார்த்துக்கிட்டு இருந்தோம். இப்படி தான் நம்ம மன்றத்தை வளர்த்தோம். கேப்டனுடைய மன்றத்தை ஒவ்வொரு ஏரியாவாக நச்சுக்குப்போம், நடுக்குப்போம், இப்படி ஒவ்வொரு ஏரியாவாக போகும்போது அண்ணன் தியாகனே, நடிகை கோயிலாதே வந்து நிறையா மன்றத்தை திறந்து வச்சது. நடிகை கோயிலா, நர்மதா, கலைச்செல்வி, வாணி விஸ்வநாத், சரத்குமார்னே, எஸ்ஏ சந்திரசேகரனே, எல்லாத்துக்கும் கேட்டுவாங்க. நான் போவேன், எல்லாரும் வருவாங்க. லிவிங்ஸ்டன் சார், மன்சூர் அலிகானு எல்லாரையும் கூட்டிக்கிட்டு போய், ஏன்னா ஒவ்வொரு ஏரியாவுக்கு போகும்போது கூட்டம் சேரணும், அவங்கள்ட்ட நடிகரை பற்றி பேசணும், தலைவரை பற்றி பேசணும். அப்படிங்கும் போது ஒவ்வொரு ஏரியாவுக்கு போகும்போது சினிமா நடிகரை வந்துட்டால் கூட்டம் சேருங்கிறதுக்காண்டி இப்படி மன்றத்தை வளர்த்தது. அதில் நானும் ஒரு பங்கு. அதுக்கடுத்து பூக்கோட நடராஜன் வந்தார், அகிலேந்திய ரஜினிகாந்த் மன்றத்திலேருந்து. அவருடைய பங்கு முக்காவாசி பங்கு இருந்துச்சு. அதுக்கடுத்து ராமு வசந்தன் பொதுச் செயலாளர். அவர் வந்து மதுரை ராணி பர்னிச்சர் ஓனரு, இளையராணி மகாராணி தேட்டரு ஓனரு. அவர் வந்து பொதுச் செயலாளராகி பூக்கோட நடராஜன் அவைத்தலைவர், இவர் பொதுச் செயலாளர், நான் சென்னை மாவட்ட தலைவர். அதுக்கடுத்து பார்த்த சாரதினே, இப்படி செயல்பட்டுக்கிட்டு இருந்த வட சென்னை, தென் சென்னை, மத்திய சென்னை. தென் சென்னை தெய்வகனி, மத்திய சென்னை கண்ணே, அண்ணா நகர் கண்ணே, நல்ல தம்பி எம்எல்ஏ நல்ல தம்பி, இப்படி எல்லாரும் செயல்பட்டுக்கிட்டு இருந்தேன். எக்மோரில் இவர் அண்ணன் பார்த்த சாரினே அவர் வேலை பார்ப்பார். எக்மோர் இந்த ஏரியாவில்
அப்படியெல்லாம் கஷ்டப்பட்டு தலைவர் படத்தை வந்து ரிலீஸ் பண்ணுறதுக்கு உயிரை கொடுத்து வேலை பார்ப்பேன். ஒவ்வொரு தியேட்டராக போய் கொடியெல்லாம் கட்டிக்கிட்டு இருப்போம். இவங்க எல்லாரும் வருவாங்க. அனாபத்தூர் முருகேசன், விழுப்புரம் வெங்கடேசன் எல்லாம் மறக்கவே முடியாது. தலைவருக்காண்டி அவ்வளோ உயிரை கொடுத்து பண்ணினவங்க. அதுபோக தென்சென்னையில் ராஜன், VN ராஜன், தெய்வக்கனி, அனாபத்தூர் முருகேசன், விழுப்புரம் வெங்கடேசன், இளங்கோ அண்ணன், பார்த்தசாரதி, சந்திரகுமார் அண்ணன், இவங்கெல்லாம் நாங்கள்லாம் ஒரு டீமு. நாங்கள்லாம் அன்னைக்கு மன்றத்தில் இருக்கும்போது சென்னை மாவட்ட தலைவராக நான் இருந்தேன். மாவட்ட செயலாளர், மாவட்ட அவைத்தலைவர். அப்போ முதல்ல நடராஜன் ஒரு தம்பி இருந்தாப்புல, அவர் மாவட்ட தலைவர். விஜயகுமார்னு ஒரு தம்பி மாவட்ட செயலாளர். நான் அவைத்தலைவராக இருந்தேன். அப்புறம் நான் மாவட்ட செயலாளர், மாவட்ட தலைவராக இருந்தேன். அப்போ ஏன் செட்டில் உள்ளவங்க அன்னைக்கு வந்து இந்த கேப்டனுடைய மன்றத்தை உருவாக்குனதுக்கு காரணமான இருந்தவங்க இன்னைக்கு அட்ரஸே இல்லை. எங்கே இருக்கான்னு கூட தெரியலை, யாரும் கண்டுக்கிறவும் இல்லை. சென்னையில் நான், அனாபத்தூரில் முருகேசன், திருச்சியில் திருச்சி நடராஜன், மதுரையில் முத்து, புதுக்கோட்டையில் ராஜேந்திரன், தஞ்சாவூரில் முருகேசன், சங்கர், இப்படி எல்லாரும் அன்னைக்கு உயிரை கொடுத்து தலைவருக்காண்டி உயிரை கொடுத்து வேலை பார்த்தோம். இன்னைக்கு அவங்கெல்லாம் எங்கே இருக்காங்க அப்படிங்கிறது கூட தெரியலை. ஆனால் எல்லா நண்பர்களையும் பார்க்கணும், பேசணும் அப்படிங்கிறது ஆர்வத்தோடு இருக்கிறேன்.